ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜர்னி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் மால்தீவ்ஸ் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அக்காமடேஷன், லிவிங் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பற்றி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அக்காமடேஷன். ஸோ இங்கே அன்ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட்டாக கிடைக்கிறத விட ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட்டாக தான் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பெட்டு, டைனிங் டேபிள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, சோஃபா, ஸ்டவ்னு பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்கும். அது போக குக்கிங் யூட்டன்சில்ஸ்னு பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்க மக்கள் குக் பண்ண யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி இங்கே இந்தியன் ஸ்டே பண்ணியிருந்தாங்க, திங்ஸ் ஏதாவது விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா வேணால் இருக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம குக் பண்ண யூஸ் பண்ணுற யூட்டன்சில்ஸ் இவங்ககிட்ட இருக்காது. மற்றபடி நம்ம போன உடனே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம போகிற வீட்டில் இருக்கும். ஸோ ரெண்ட்டுக்குன்னு வீடு பார்க்கும்போது 1 BHK கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 3 BHK 4 BHK வீடு தான் இருக்கும். ரொம்ப ரேராக 2 BHK ஹவுஸும் இருக்கும். ஸோ அதோட ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 BHKக்கு 5,000 ரூபியா, நம்ம ஊர் காசுக்கு 25,000 கிட்ட. இதே மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10,000லேருந்து 15,000 ரூபியா வரைக்கும் ஆகும் ஒரு ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ நம்ம ஒரு காசுக்கு 50,000க்கு மேலே. பட் இங்கே இன்னொன்றும் இருக்குது. பேயிங் கெஸ்ட் மாதிரி நமக்கு 4,000 5,000 ரூபியாக்கெல்லாம் வீடு வேணும்னா இந்த 3 BHK 4 BHK ஹவுஸ்லலாம் ஒரு பெட்ரூம் மட்டும் ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. லிவிங் ரூம், கிச்சன், பாத்ரூம் எல்லாம் மட்டும் காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரினா இங்கே ஈஸியாக கிடைக்கும் 4,000 ரேஞ்ச்லேயே. ஸோ அதுலேயே கரண்ட் பில்லும் வாட்டர் பில்லும் இன்க்ளூட் ஆயிரும். சில வீட்டில் கொஞ்சம் அடிஷ்னலாக பே பண்ணால் ஃபுட்டும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய செடி மரம்லாம் வச்சுருப்பாங்க. காமனாக முருங்கை மரம், வாழை மரம், மாமரம், வெத்தலைக்குடி, செம்பருத்தி, போகன்வில், அப்புறம் வேறையும் நிறைய விதமான குரோட்டன்ஸ் இருக்கும். ஸோ எல்லார் வீடும் பார்க்குறதுக்கு இயற்கையோட கலந்த மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் வீட்டை சுற்றியும் நிறைய செடி இருக்குது. மோஸ்ட்லி சில்லி மாதிரி சின்ன செடியெல்லாம் பாட்டில் தான் வச்சுருப்பாங்க. எங்கள் ஃப்ரெண்ட் ஒர்க்கிட்டையும் கொஞ்சம் சில்லி பிளான்ஸ் இருக்கும். எங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்ச நாள்லேயே எங்களை சுற்றி இருக்க கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் நாங்களே அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். எங்கள் ஓனரும் பெருசாக எதுவும் கண்டுக்கல. ஸோ நாங்கள் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமும் பெட்ரூமும் சேர்ந்த மாதிரி ஒரு ரூம், அப்புறம் ஒரு கிச்சன் தனியாக. ஃபுல் ஃப்ளெஜ் கிச்சன் கிடையாது, பட் கிச்சனுக்குன்னு ஒரு தனி ஏரியா, அட்டாச்டு பாத்ரூம், அப்புறம் துணியெல்லாம் காய போடுறதுக்குன்னு ஒரு ஏரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா 1 யூனிட்டுக்கு 1.5லேருந்து 2 ரூபியா வரைக்கும் ஆகும். நம்ம ஒரு காசுக்கு 7.5லேருந்து 10 ரூபாய் வரைக்கும். அப்புறம் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா 14 kg சிலிண்டர் 300 ரூபியா ஆகும். நம்ம ஒரு காசுக்கு 1,500 கிட்ட. அப்புறம் இன்டர்நெட்டும் செல்ஃபோன் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான். நாங்கள் ஒரு மீடியம் ஸ்பீட் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் எடுத்திருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 540 ரூபியா ஆகும் மந்த்லி. நம்ம ஒரு காசுக்கு 2,500 கிட்ட. பொதுவாக பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்ததில்லை எங்களுக்கு. நாங்கள் வந்த புதுசில் ரோடு வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் மட்டும் கனெக்ஷன் இன்ட்ரப்ஷன்ஸ் அப்பப்போ இருந்துச்சு. ஸோ ஃபோன் ரீசார்ஜ் 320 ரூபியாக்கு பண்ணுவார். அதில் சேம் நெட்ஒர்க்குன்னா கால்ஸ் 2,000 மினிட்ஸும், அதர் லோக்கல் கால்ஸ்னால் 1,000 மினிட்ஸும், அது போக 35 GB இன்டர்நெட்டும் 30 டேஸ்க்கு வேலிடிட்டியோட கிடைக்கும். அப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அண்டர் வாட்டர் வெளில இருந்து தான் வருதுங்கிறதுனால வாட்டருக்கு நாங்கள் பில் பே பண்ணுறதில்ல. ஸோ இன்னொன்று ரெயின் வாட்டரும் யூஸ் பண்ணிப்போம் குக்கிங்கெல்லாம். இதே கார்ப்பரேட் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மீட்ரு இருக்குது. நம்ம எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் க்ராசரிஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே க்ராசரி ஸ்டோர் இருக்கும். பட் மார்ஜின் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில கடையில் பேக்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் ரீசனபிளான ப்ரைஸில் கிடைக்கும். சில கடையில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரீசனபிளான ரேட்டில் கிடைக்கும். சில கடையில் இம்போர்ட்டட் கிரெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ நம்ம அப்படியே சுற்றி போய் ஒவ்வொரு கடையில் பொருள் வாங்கும்போது தான் நமக்கு எந்த கடையில் எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ரீசனபிளான ப்ரைஸில் கிடைக்குங்கிறது தெரியும். ஸோ வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் இங்கே கிடைக்கிறது இல்லை. பட் நம்ம ஊர் நாட்டு வெஜிடபிள்ஸ், சுரக்காய், பொடலங்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் இங்கே விளையிறது. ஸோ இதெல்லாம் இங்கே கிடைக்கும். மற்றபடி இந்த கொத்தமல்லி, புதினாலேருந்து பீன்ஸ், கேரட், பீட்ரூட், கேபேஜ் இதெல்லாம் இம்போர்ட்டட் தான். அப்புறம் நம்ம இந்தியன் குக்கிங்க்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் கூட இங்கே பார்க்கலாம். தெரிஞ்ச பிராண்ட் ஈஸ்டர்ன், MTR இந்த மாதிரி பிராண்டில் கூட ஸ்பைசஸ் வச்சுருக்காங்க. ஸோ நான் இந்தியாவிலேருந்து வரும்போதே மசாலாலாம் வாங்கிட்டு வந்துட்டதுனால இங்கேருந்து இன்னும் மசாலாலாம் வாங்க ஆரம்பிக்கல. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ டிஃபனுக்கு நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் அவுல் எல்லாம் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி ரைஸ் அவுல் தான் கிடைக்கும். நார்மல் சேமியா, கம்பு, ராகி மாதிரி வெரைட்டியாக இருக்காது. நாங்கள் இங்கே பொதுவாக பாஸ்தா, நூடுல்ஸ், பீட்சா, அரிசி உருண்டை, ப்ரெட்டு, பீனட் பட்டர், தோசை இதெல்லாம் தான் மோஸ்ட்லி நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் மீட்டும் இம்போர்ட்டட் தான். ஃப்ரோசன் மீட் தான் வச்சுருப்பாங்க. இங்கே ஃப்ரெஷ் சிக்கனும் ஃபிஷ்ஷும் கிடைக்கும். பட் ஃப்ரெஷ் சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட் அதிகம்.
ஃப்ரோசன் மீட்டில் சிக்கன், மட்டன், பஃபலோ, டர்க்கி, ப்ரான், ஸ்குவிட் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து வீக்லி ஃபிஷ்ஷிங் போகிறதுனால ஃபிஷ் வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கடல்லேருந்தே பிடிச்சிப்போம். சிக்கன் மட்டும் ஃப்ரோசனில் வாங்கிப்போம். ஃப்ரோசன் ஃபிஷ்ஷும் இருக்கும். அவருக்கு வந்து அதோட டேஸ்ட் பிடிக்காதுங்கிறதுனால நாங்கள் அதை வாங்க மாட்டோம். நாங்கள் இருக்க ஐலாண்டில் வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ் வாங்குறதுக்கான மார்க்கெட் கிடையாது. ஸோ மீன் பிடிக்கும் அப்படின்னா நம்மளே தான் கடலில் இறங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வீக்லி ஒன்ஸ் அவரும் ஓனர் அங்கிளும் ஃபிஷ்ஷிங் போவாங்க. பிடிச்சிட்டு வர மீனை வந்து எல்லாமே ஷோர்லேயே வச்சு க்ளீன் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு கொண்டு வருவோம். ஸோ இதுதான் கார்கோ கப்பல் மாலேலேருந்து வந்திருக்கு. மோஸ்ட்லி இம்போர்ட்டட் க்ராசரிஸ் வந்து இந்த கப்பல் மூலமாக தான் நாங்கள் இருக்க அத்வா தோலுக்கு வரும். ஏதாவது காரணமாக கப்பல் வரல அப்படின்னா இங்கே இருக்க எல்லா கடையிலையுமே பொருள் தீர்ந்து போயிடும். அதே மாதிரி இந்த கப்பல் வந்தாவே கடையில் எல்லாம் புதுசாக பொருள் ஸ்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மால்தீவ்ஸில் மோஸ்ட்லி எல்லாமே இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதனால் நாங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ், எக்ஸ்பைரி டேட், அப்புறம் முக்கியமாக காஸ்ட் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் வாங்குவோம். அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி ஆஃப்டர்நூன் 3 வரைக்கும் ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ்டாக இருக்கும். அப்புறம் மற்ற நாள்லையும் தொழுக போகிற டைமிங்கில் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளான் பண்ணி திங்ஸ் வாங்கிப்போம். ஸோ க்ளோத்திங் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எல்லாமே இம்போர்ட்டட் தான், மோஸ்ட்லி ஃப்ரம் இந்தியா. ஸோ நம்ம ஓரளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ நான் இப்போ சொல்கிற எல்லா விஷயமுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க அத்வா தோல் பற்றி தான். மாலேயில் வந்து டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பொதுவாக எங்கள் ஐலாண்டுக்குள்ளே எங்கே போகணுன்னாலுமே நடந்தே போயிடுவோம். எங்கேயாவது லாங்காக போகணுன்னா பஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணிப்போம். பட் இம்பார்ட்டண்ட்டாக எங்கேயாவது டக்குன்னு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா அவர் வந்து 2 வீலர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து வாங்கிட்டு வருவார். இங்கே டாக்ஸி சர்வீஸும் இருக்குது. பட் நாங்கள் வந்து அது லக்கேஜ் அதிகமாக இருக்கப்போ தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ரோட் கனெக்டிவிட்டி இல்லாத மற்ற ஐலாண்டுக்கு போகணுன்னா ஸ்பீட் போட், தோனி மாதிரி ஃபெரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பஸ் சர்வீஸ் பார்த்திங்கன்னா இந்த 5 ஐலாண்ட்ஸ் அப்புறம் மாலேவை சுற்றி இருக்க ஐலாண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் மட்டும்தான் பஸ் சர்வீஸ் கொடுக்கறதுக்கான ரோடு இருக்குது. ஸோ இந்த பஸ் சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு RTL ஆப் கூட இருக்குது. ஸோ அதுலேயே பஸ் புக் பண்ணிக்கலாம், பஸ் எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபெரிக்கு கூட இந்த ஆப்லேயே புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வெதர் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த இயர் சம்மர், அப்பப்போ ரெயின் வரும். 30-31 டிகிரி தான் ஆவரேஜ் டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ மால்தீவ்ஸ் வந்து முஸ்லீம் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்ம ஊரில் இருக்க மாதிரி டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்காது, மாஸ்க் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடவுளோட இமேஜ் இருக்க மாதிரியோ சிலையோ அவங்க கண்ட்ரிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அப்படி தெரியாமல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை வந்து கஸ்டம்ஸ்லேயே பிடிச்சி வச்சுப்பாங்க. அதை வந்து 30 டேஸ்க்குள்ளே நம்ம திரும்பி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கிளைம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இது தெரியாமல் காமாட்சி விளக்கு அப்புறம் என் அத்தை கொடுத்த குட்டி அன்னலக்ஷ்மி சிலை எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை வந்து கஸ்டம்ஸ்லேயே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எங்களால் கலெக்ட் பண்ண முடியாமையே எங்களை விட்டு போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் இல்லை டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னு பார்த்தா பீச்சை தவிர எதுவுமே இல்லை. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி கிட்ஸ் பார்க் இருக்கும். அப்புறம் நேச்சர் பார்க்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கூடிய சீக்கிரம் ஒரு vlogல உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பார்க் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வாக் எல்லாம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வருவோம். மற்றபடி எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ஸ்பாட்னா எங்கள் ஐலாண்ட் எட்ஜில் இருக்க பிரிட்ஜ் தான். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் டைமே இப்படி வந்து பீச்சில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். அன்னைக்கு நம்ம பார்த்த அந்த லைம்ஸ்டோன் இடத்தை காணோம். ஆமாம், இல்லை இங்கே தானே வந்தோம். ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் ஐலாண்ட்லேயே இருக்க சன்செட் பீச்சுக்கு. யூஸ்வலாக நாங்கள் நடந்து போயிட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். பட் இப்போ லோ டைடாக இருக்கிறதுனால எங்களால் இந்த இடத்துல வந்து நடந்து போக முடியுது. ஒரு மாதிரி பயங்கரமாக பொங்கி எழுந்து வருது. ஐலாண்ட் பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்துக்கு ஷாலோவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் டீப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமும் லேண்ட் ரெக்ளமேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷாலோவாக இருக்க இடத்துல வந்து மணல் வந்து ஃபில் பண்ணி அந்த இடத்துல லேண்ட் ஆக்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு அழகாக இருந்த நிறைய பீச்செல்லாம் இப்போ வந்து இல்லாமல் போயிடுச்சுன்னு இங்கே இருக்க லோக்கல் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பொழுதுபோக்குக்குன்னு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா எனக்கு கடல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து கடலோரமாக உட்காந்து கடலை ரசிக்கும் போது கடலில் இருக்க மீன், ஆமை இதெல்லாம் பார்க்கும்போதே நான் ரொம்ப ஜாலியாகிடுவேன். அதுவே எனக்கு என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும்.
ஸோ மால்தீவ்ஸில் நாங்கள் இருந்த ஷார்ட் டியூரேஷனில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.